அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரியவர்களே, ரமதானுடைய மாதத்தின் சிறப்பை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது சொன்னார்கள், அந்த ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்துக்குரியவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அதேபோன்று ரமதானுடைய ஒவ்வொரு நாளிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு துஆ பிரார்த்தனை இருக்கிறது. எனவே ரமதானுடைய மாதத்தை அடைந்த நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகம் நரகத்தை விட்டு நாம் விடுதலையை பிரார்த்திக்க வேண்டும். ரமதானின் இறுதி 10 மாத்திரமல்ல விடுதலைக்குரிய 10. சிலர் இவ்வாறு தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த செய்தி ஆதாரபூர்வமானதல்ல. எனவே ரமதான் முழுவதும் நரக விடுதலைக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகம் நரக விடுதலையை பிரார்த்திக்க வேண்டும். உண்மையில் ரப்பிடமிருந்து நரக விடுதலையை பெற்றவர்கள் ஒருபோதும் நரகத்துக்குள் நுழைய மாட்டார்கள்.